Black Thunder, ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது சைக்காலஜி. டாக்டருங்கிறவங்க வந்து ட்ரீட் பண்றவங்க, அவங்க மெடிசின் கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் மெடிசின் கொடுக்க மாட்டாங்க. அது கவுன்சிலிங்னா அவங்க நினைக்கிறது அட்வைஸ், நல்லா படி இப்படி சொன்னா அதான் கவுன்சிலிங். அது கிடையாது. சைக்காலஜின்னு கூட சொல்றது கிடையாது, மென்டல் அப்படின்பாங்க. கவுன்சிலிங் அப்படின்னா அட்வைஸ் பண்றது நினைச்சிட்டு இருக்காங்க, அட்வைஸ் பண்றது கிடையாது. அவங்க கூட படிச்சவன் ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா, நம்ம எல்லாம் போகலையே, நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை, நான் வந்து ஒர்த் இல்லை, இது மாதிரிலாம் நினைப்பாங்க. 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃபோன் இருக்கு. 15 வயசு வரைக்கும் சோசியல் நெட்வொர்க்லேயே வரக்கூடாது. அடம் பிடிக்குது, அழுகுறான், சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்க வந்து வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சைக்காலஜிஸ்ட் மார்டின் ஆசீர்வாதம் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உளவியல்ங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து மிக முக்கியமான ஒரு சயின்ஸ். அதில் வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது சைக்காலஜி தான். நீங்கள் ஒரு மார்க்கெட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே ஒரு படத்தில் கூட வரும், வேலைக்காரன் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. அது இந்த தேர்ட் ரோல பிஸ்கெட், சாக்லேட்ஸ், குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அந்த குழந்தைங்க எடுக்கிறதெல்லாம் கீழே வைக்கணும், முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி. அந்த மார்க்கெட்ல வந்து மியூசிக் இருக்கு இல்லையா, மியூசிக் ஒரு பாட்டு போடுறாங்க அப்படின்னா ஸ்லோவா இருந்தா அவங்க ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்டா இருந்தா அவங்க சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி சைக்காலஜிங்கிறது எல்லா துறையிலும் அடிப்படையா தேவையான ஒன்று. அதுலதான் அந்த ஆர்வம். சரி, சைக்காட்ரிஸ்ட்க்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்? சைக்காட்ரிஸ்ட்ங்கிறவங்க வந்து டாக்டர், அவங்க வந்து டாக்டர் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்ங்கிறவர் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அதே சமயத்தில் டயக்னோஸ் பண்ணுவாங்க. இதுவே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா அவங்க டயக்னோஸ் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி உங்கள்கிட்டேருந்து இருக்கிற கேள்விகள் மூலமா நீங்க என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு தெரிஞ்சு டயக்னோஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. டாக்டருங்கிறவங்க வந்து ட்ரீட் பண்றவங்க, அவங்க மெடிசின் கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் மெடிசின் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சைக்கோ தெரப்பி கொடுப்பாங்க. ஆனா மெடிசின் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை பண்றது சைக்காட்ரிஸ்ட். காமன் பீப்புள்ஸ் கிட்ட எப்படி அவங்க நினைக்கிறாங்க தெரப்பி பத்தி? எல்லாரும் வராங்களா? சில பேர் நினைப்பாங்க எப்படி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நம்மளோட கதையெல்லாம் சொல்றது அப்படின்னு நினைப்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைக்காலஜி பத்தி இந்த மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிடையாது. அதாவது அந்த துறை சைக்காலஜின்னா சைக்காலஜின்னு கூட சொல்றது கிடையாது, மென்டல் அப்படின்பாங்க. அதாவது மென்டல் வெல்பீயிங்னு சொல்ல மாட்டாங்க, மென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட என்ன அவேர்னஸ் பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் இப்போ வந்து இந்த கவுன்சிலிங், ஆனால் கவுன்சிலிங்கிற வார்த்தை வந்து பிரபலம். அது எப்படி பிரபலம் அப்படின்னா, முதல்ல கவுன்சிலிங்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாது. கவுன்சிலிங் அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. கவுன்சிலிங் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா அதுக்கு சஜஷன்ஸ், தீர்வு சொல்ல மாட்டாங்க. இந்த 2மே தெரியாது. இந்த 2ஐயும் நினச்சிக்கிட்டு தான் மக்கள் வந்து அவங்கள்ட்ட போவாங்க. இந்த 2மே கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த போகும் பொழுது நீங்கள் நினச்சிருக்க ஒரு ஆங்கிளை விட அவர் இன்னொரு கோணத்தை வைப்பார். இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும், யோசிக்க வைப்பாங்க. இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு அது உங்கள் மூலியமாவே யோசிக்க வச்சு நீங்க எந்த விஷயத்துக்காக வந்தீங்க அந்த விஷயத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துறது தான் ஒரு கவுன்சிலருடைய வேலை. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்றாங்க? மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம்க்கு வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்றாங்க? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் சொல்ல போனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசாக கவுன்சிலிங் தேவையில்லை. அவங்க ஏதாவது ஒரு டீவியேஷன் இருந்தால் தான், என்ன சொல்றது, சைக்காலஜிக்கல் டீவியேஷன் இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். பேரண்ட்ஸுக்கு தான், பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு தான் அதிகமாக தேவைப்படும். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையன் படிக்கலை அப்படின்னா படிக்கலை, அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்பாங்க. அது கவுன்சிலிங்னா அவங்க நினைக்கிறது அட்வைஸ், நல்லா படி இப்படி சொன்னா அதான் கவுன்சிலிங். அது கிடையாது. அதே மாதிரி இவன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது என்ன பண்ணுறது சொல்லுங்க, ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதுவும் அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட வந்த பல பேரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு தான் கடைசியில் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க தான் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ மாணவர்கள் வந்து, இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பிறக்கும் போதே ஃபோனோடய பழக, அந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. வேறஸ் அவங்க பேரண்ட்ஸு, அவங்க முன்னாள் பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்போதான் ஃபோன் வந்திருக்கும். அவங்க காலத்தில் டிவி இருந்துச்சு, அவங்க டிவியோட வளர்ந்தவங்க, இவங்க ஃபோனோடய வளர்ந்தவங்க. ஆனால் அவங்க டிவி வளர்ந்த காலத்தில் என்ன மனப்பான்மையில் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்களோ அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டோட தான் இவங்களை இந்த யாரு ஆண்ட்ராய்டு ஃபோனோட இருக்கிறவங்கள அந்த பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ அந்த
இந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அவங்க டீல் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீல் பண்ண முடியல. ஃபோன் அடிக்ஷன் அப்போ எப்படி இது பண்ணலாம்? சில பேர் ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க, டிவி பார்க்கக்கூடாதுன்னு கட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு ரொம்ப இன்னும் அடிக்ஷனை வந்துட்டு தூண்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும்? இப்போ பெப்சி குடிப்பீங்களா? பெப்சி குடிப்பீங்க, சரி. இப்போ பெப்சி வந்து குடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்கே போய் பெப்சி குடிக்கிறதா வச்சுக்கோமே. எப்போ நீங்கள் பெப்சி குடிக்க முடியாது? ஃபீவர் இருக்கப்ப, கோல்டு இருக்கப்ப, வேற கடை இல்லாதப்ப அந்த கடையில் பெப்சியே இல்லாதப்ப குடிக்க முடியாதுல்ல. அப்போ பிரச்சனை வந்து பெப்சியில் இல்லை, அப்போ அந்த அவைலபிலிட்டி இல்லை. இப்போ பிறந்த குழந்தை எந்த குழந்தையாவது எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுன்னு கேட்குமா? கேட்காது. அப்புறம் ஏன் நீங்க ஏன் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட் இல்லை, ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட் ஏன் இப்போ ஃபோன் கொடுக்குறாங்க? உதாரணத்துக்கு இப்போ குழந்தை சாப்பிடும் பொழுது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே எப்படி பண்றாங்க? ஃபோனை தான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் ஃபோனை கேட்காது, பழக்கப்படுத்தினா கேட்குது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் வளர்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? பேரண்ட்ஸு, அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க? ஜென்ரலாக நிலாவை காட்டின்பாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, குழந்தைய தூக்கிட்டு வெளியில் போயிடும். ஒரு தெருவுன்னா குழந்தைய தூக்கிட்டு இருப்பான், ஓட்டிகிட்டே இருப்பான். அங்கே பேர் மாடு போகுது பாரு அப்படின்பாங்க, அங்கே பேர் காக்கா பறக்குது பாருப்பாங்க, இந்த பேர் மாமா போறா இருப்பாரு அப்படின்பாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க? அங்கே போறவங்க பக்கத்து வீட்டுக்காரா அந்த பேரா இருப்பாரு, அவர் வந்து டே சாப்பிட்றா அப்படின்னு அவர் எல்லாம் சொல்லுவார். இப்போ என்ன, அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா சமூகத்துக்குள்ள போகுது, சமூகத்தை பார்க்குது. இது எல்லாமே இருக்கும்பொழுது அந்த குழந்தை சாப்பிடும். ஃபோன் எப்போ வந்துச்சு? உங்களால் எப்போ இதெல்லாம் செய்ய முடியலையோ அப்போ நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்க. அடம் பிடிக்குது, அழுகுறான், சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை காமிச்சு கொடுக்குறீங்க. ஃபோன் அது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடும் பொழுது ஆல்மோஸ்ட் அது என்னது, நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது டஸ்ட்பினில் போடுற மாதிரி தான். அது உடம்புல பெருசாலாம் ஒட்டவே ஒட்டாது. அதனால அந்த கொடுக்குற விஷயத்துலேருந்து இப்போ ஒரு 9th 10th ஃபோன் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும்? ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும்? யார்கிட்ட பேசுவாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்பா அம்மா ஃபோன் வாங்கி பேசலாம். ஸ்கூலில் பார்க்க போகிறாங்க, ஸ்கூலில் மீதி விஷயத்த அங்கே பேசிக்கலாம், இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அவங்களுக்கு ஃபோன் கொடுக்குறாங்க? ஒருவேளை பேரண்ட்ஸ் வெளியில இருந்து அதனால அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அம்மா ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோன் முதல்ல கொடுக்கக்கூடாது. 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃபோன் இருக்கக்கூடாது. 15 வயசு வரைக்கும் சோஷியல் நெட்வொர்க்லேயே வரக்கூடாது. இப்போ எப்படி சூழ்நிலை இருக்கு? இன்ஸ்டாகிராமில் இருக்கா? 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இருந்தால் அவங்க போயிட்டு ஒரு விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ நேற்று என்ன டேன்னா ஹாப்பினஸ் டே, வேர்ல்டு ஹாப்பினஸ் டே. இந்த வருஷத்தோட இது என்னன்னா சோஷியல் மீடியா அண்ட் ஹாப்பினஸ். அதை பற்றி தான் சொல்கிறாங்க இந்த வருஷத்தோட தீம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து சும்மா கிளான்சிங் மாதிரி அப்பப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு கமெண்ட் கொடுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இது மாதிரி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினா பரவாயில்ல. ஆனால் அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் யாருன்னே தெரியாது, ஒரு கான்டாக்ட் தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுன்னு வரும். இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணி நிறைய சிக்கல்கள்லாம் வருது. அது மாதிரி ஒரு 2-3 பேர் கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி 7th 8th. அப்போ இந்த பிரச்சனை யாருக்கு கொண்டு வர்றது? ஃபோன் அவங்களுக்கு கொடுக்கறது. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த அடிஷன்லேருந்து மீளணும் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணும், முதல்ல அந்த எங்கே அவங்க அடிஷன் எங்கே எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறாங்க, முதல்ல டைமிங் எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணுறாங்க, 2 மணி நேரமா 3 மணி நேரமா அப்படின்னு அதை முதல்ல டைமிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நீ ஃபோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும்னு சொல்லணும், ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், இந்த மாதிரி சொல்லணும். 2வது அந்த ஃபோன் வந்து பார்க்குற டைமுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது பண்ணணும். இது பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ரிவார்டு, நீ ஃபோன் பார்க்காம இருந்தீங்கன்னா உனக்கு நான் இது பண்ணுறேன், இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணும்பொழுது அவங்க கொஞ்சமாக டிவியேட் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இவனோட ஏஜ் குரூப்ல எல்லாம் வந்து வருவாங்க, பசங்க வந்தா சப்போஸ் அவங்களுக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்கு இல்லை ஃபுட்பால் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் விளையாடுவாங்க. அப்போ என்ன, எது அவைலபிள் இல்லையோ அதை அவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியல. அப்போ எது இருக்கோ அதில் போயிடுறாங்க. ஆனால் ஃபோனுங்கிறது எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குழந்தை ஷார்ட்ஸ் பார்க்குது, 2 மணி நேரம் பார்க்குது, இப்படியே தள்ளி பார்த்துட்டு இருக்கு. என்ன அது 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இதில் 2-3 எஃபெக்ட் இருக்கு. நம்ம இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், போக தான் தெரியும். 2 விஷயம் ரொம்ப நார்மலாக தெரிஞ்ச விஷயம் வந்து, நம்ம ஃபோன் பார்க்கும்போது அந்த ஹெட் குனிஞ்சி பார்க்கும் பொழுது இங்கே இந்த பைவோட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த தலையை தாங்கிறது வந்து 30 கிலோ வெயிட் தாங்கும். 30 கிலோ அளவுக்கு அந்த வெயிட் இருக்கும். அது குனிஞ்சு பார்க்கும்போது கண்டினியூஸா அது ப்ராப்ளம் உண்டாகுது. 2வது வந்து லைட்,
அதுலேருந்து வர லைட்டு வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய மெலனின் இருக்கு இல்லையா, அந்த செக்ரேஷன் வந்து பாதிக்கும். அது வந்து இருட்டில் தான் சர்க்கியூட் ஆகும். மெலனின் தான் ஸ்லீப்பிங் இருக்கு இல்லையா, ஸ்லீப்பிங் ப்ராசஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். அப்போ உங்களுக்கு என்ன, அது தூக்கம் கெட்டு போயிடுது. தூக்கம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். இது உடல் மனம் எல்லாமே வந்து கெட்டு போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சில பேர்லாம் ஆன்ஷியஸாக இருப்பாங்க, ஸ்டடீஸ்க்கு ஆன்ஷியஸாக ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, படிக்கவே முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதில் இது எமோஷனில் பார்த்தீங்கன்னா 2 வகையான எமோஷன் இருக்கு. ஒரு சில எமோஷன்ஸ் வந்து நல்லது. இப்போ ஒரு பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் போகிறோன்னு ஒரு பயம் இருந்தால், பயம் இருக்கிறது வந்து அது தேவையில்லாதது கிடையாது. பயம் நல்லது, கரை நல்லது மாதிரி பயம் நல்லது. எது நல்லது இல்லை அப்படின்னா ஆங்ஸைட்டிங்கிறது வந்து அது அந்த எமோஷன் வந்து தேவையில்லாதது. ஃபியருங்கிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ஃபியர். அந்த கொஸ்டினை நம்ம சரியாக பண்ணிடுவோமா, படித்ததெல்லாம் வருமா அப்படின்னு அதில் அதிகமான ஒரு பதட்டம் இருந்தால் அது ஆங்ஸைட்டி. ஃபியர் ஓகே, ஆங்ஸைட்டி வந்து அது தேவையில்லாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தனுக்கு கோபம் வருது, நல்லதா? கோபம் நல்லது, எல்லா எமோஷன்ஸுமே நல்லது. கோபம் வந்து நல்லது, சைக்காலஜிஸ்டே சொல்லிட்டாங்க. கோபம் நல்லது. எது நல்ல எமோஷன்னா ஹேட்ரட், வெறுப்பு. அம்மா வந்து என்னம்மா அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்வி, என்னம்மா நான் வந்து சப்பாத்தி தானே கேட்டேன், நீ என்ன தோசை சுட்டு வச்சிருக்க அப்படின்னு கோபமா கேட்கறது ஓகே. நான் என்னம்மா நான் நினைச்சது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த அம்மா ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வோடு பேசினா அது ஹேட்ரட், அது நல்லது. அந்த எமோஷன் வந்து நல்லது. ஸோ எமோஷன்ஸில் இந்த தேவையில்லாத எமோஷன்ஸை வந்து இது பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தம்ங்கிறது அதான் எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை வந்து நம்ம இது பண்ணும் பொழுது, காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து இந்த காலத்தில் டிப்ரெஷனுக்கு மீனிங்கே தெரியாமல் நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன் அதை பற்றி நீங்கள் என்ன? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மன அழுத்தம், டிப்ரெஷனுங்கிறது மனச்சோர்வு. மனசோர்வு என்ன எப்படி வருது அப்படின்னா, இதில் வந்து பயாலஜிக்கல் ரீசன், சைக்காலஜிக்கல் இருக்கலாம், சோஷியல். இது எதனால் வேணாலும் இருக்கலாம். இந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். ஒரு படித்து முடிச்சுட்டு ஒருத்தன் அடுத்த என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு யோசிக்கலாம். அவங்க கூட படித்தவன் ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாம் போகலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரலாம். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தால் அது டெம்பரரியாக இருந்தால் அது நார்மலைஸ் ஆகிடுவாங்க. கண்டினியூஸாக இருந்தால் அதுதான் வந்து அது ப்ராப்ளம் ஆகிடுது. அதுலேயே வந்து மாடரேட் இருக்குது, சிவியர் இருக்குது, மாடரேட்டு சிவியர், இது மாதிரி போகும் பொழுது அது பிரச்சனையாக வரும். சாதாரணமாக இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நார்மலாக எதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தூக்கம் சரியாக இருக்காது, 2 எண்டாக இருப்பாங்க. ஒன்று நல்லா தூங்குவாங்க, இல்லைன்னா தூக்கமே வராது. அதே மாதிரி சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து காரணம். இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் எதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதோ அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, நான் வந்து ஒர்த்து இல்லை, இது மாதிரிலாம் நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து மனசோர்வு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸல் குரூப்ஸ் மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.